ஹலோ குரு வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. மேஜிக் பண்ணி பாக்ஸை வர வச்சிடலாமா? நம்மளோட மேஜிக் பாக்ஸ் வந்துருச்சு. இந்த பாக்ஸை வந்து மினிமலிஸ்ட்ல இருந்து நம்ம நண்பர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு. ஆக்சுவலி இப்போ பொதுவாகவே சொல்லுவாங்க ஸ்கின் கேரு, ஹேர் கேரு இது எல்லாமே வந்து விமென்ஸுக்கானது. மென்னுக்கு எங்கெங்க இதுக்கெல்லாம் டைம் இருக்கு? அதுவும் இன்னொரு ஃபேஷனபிளான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நாங்களாம் சோப் போட்டு குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம், பவுடர் கூட அடிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சில மீன்ஸ் வந்து ஒரு ஃபேஷனபிளான ஸ்டேட்மெண்ட்டை வேற கொடுத்துட்டு இருக்காங்க. நீ இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி என்ன நினைக்கிற? ஆக்சுவலாக நானும் என்னோட 23 வருடங்களா வந்து வெறும் பவுடர் கூட எடுத்து கிடையாது. குளிக்கிறோமா தலைக்குமே சோப்பு தான் குளிப்போம், அதெல்லாம் குளிப்போம். குளிச்சுட்டு சோப்பு மூடு போட்டுட்டு தலை கூட சில நேரம் ஷாம்பு போட மாட்டோம். கிடைக்கிற சோப்பு வந்து தலைக்கு தேய்ச்சிட்டு அப்படியே கிளம்பி போகிறதான். போனோம்னா ஒரு எண்ணெய் தேய்ப்போம், எண்ணெய் தேய்ச்சிட்டு ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரதா. எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. என்னென்னமோ ஒரு 4-5 லேயர், கடையில் கூட அவ்வளோ பொருள் இருக்காது, அவங்க ஹேண்ட்பேக்கில் அவ்வளோ பொருட்கள் இருக்கு. அவ்வளோ பொருள் வந்து பெண்கள் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஆண்களுக்கு நிகராக வந்து அவங்க அழகுல வந்து பெருசாக ஒன்றும் வரல. தம்பி சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசாத. இப்போ கூட பாரு, இங்க பாருங்க, ஒன்றும் இல்லை, பாருங்க எப்படி இருக்குன்னு. இது ஜஸ்ட் லிப்ஸ்டிக். கேமராக்கு நல்லா பிரசன்டபிளா தெரியணும்ன்றதுக்காக லைட்டா லிப்ஸ்டிக் போடுறாங்க. சோ அதனால நம்மளும் இவங்களுக்கு ஈக்குவலா வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குது. நம்ம வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருக்கோம். ஸோ நிறைய பொல்யூஷனும் அதிகமா இருக்கு. ஸோ நம்மளோட ஸ்கின்னை பாதுகாக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக நான் வந்து என்னோட காசெல்லாம் செலவு பண்ணி ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை கன்ஃபார்ம் நம்ம சேனல்லே வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஆமா, இந்த ஹேம்பர்ல வந்து நிறைய ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க மினிமலிஸ்டோட. அது என்னென்ன எது எதுக்காக அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம், கொஞ்சம் டீடைல்டா. இந்த 3 பாக்ஸ் தானா, என்னடா அவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு நீங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதுக்குள்ள சில ஐட்டங்கள் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை பார்த்தாலே நமக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுது. இதுல வந்து ஒரு 5 ஐட்டம் இருக்கு. இந்த ஹேம்பரோட ரேட் என்ன? இந்த ஹேம்பரோட ரேட் வந்து 1138. 1138. எனக்கு தெரிஞ்சு 1138க்கு ஒர்த்தான ஹேம்பர் தான் சொல்லுவேன். முதல்ல இதுல இருந்து போயிடலாம். இது சன்ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுவாகவே சன்ஸ்கிரீன் ஏன் போடணும் அப்படின்ற கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது வேற எது போடுறோம் போடலைன்றதை தாண்டி சன்ஸ்கிரீன் கண்டிப்பா போட்டாகணும். ஏன்னா வெயில் எவ்வளவு வெயிலா இருக்கு. அதுவும் சென்னை மாதிரியான சிட்டிஸ்ல இருக்கிறவங்க டெஃபினட்டா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் SPF 50க்கு மேல இருக்கிற சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது இன்னும் பெஸ்ட்னே சொல்லுவேன். அந்த வகையில SPF 50 தான் இருக்குது. ஸோ நீ யூஸ் பண்ணலாம், தாராளமா யூஸ் பண்ணலாம். இன்னும் சன்ஸ்கிரீன் என்ன சொல்லுவாங்கன்னா, சன்ஸ்கிரீன் போட்டா வந்து கேன்சர் வரும்ன்ற மாதிரி ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதை பத்தி டீட்டெயிலா வந்து நம்ம சேனல்லே வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் பார்த்து சன்ஸ்கிரீன் எதுக்கு யூஸ் பண்றவங்க, என்னென்ன ஸ்கின் டைப்ல வந்து என்னென்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலான்றது நம்ம தெளிவா நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுங்க. ஆமா, அது எல்லாமே மித்து தான். ஸோ நீங்க வந்து எந்த பிராண்ட்ல வேணா நல்லதா SPF 50க்கு மேல இருக்கிற ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் வாங்கி டெய்லியுமே யூஸ் பண்ணுங்க. எந்த கேன்சரும் வராது, எதுவுமே வராது. அது எல்லாம் டெஃபினட்டா மித்து தான். நம்மளே நிறைய டாக்டர்ஸ் கிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்கோம், அவங்களே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் மித்து தான், நீங்க பயப்படவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ப்ராடக்ட் கிளென்சர். இதை வந்து நல்லா கிளீன் பண்ணணும் ஸ்கின்னை. ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதான் போடணும். இதை வச்சு நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கிளென்சர் வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் பெர் டேக்கு. ஏன்னா மார்னிங் ஒரு வாட்டி, தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை க்ளீன் பண்ணிட்டு நம்ம தூங்கினோம்னா நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும்னு இதில் போட்டிருக்கு. அதில் போட்டிருக்கு, பார்த்தது அப்படியே ஒப்பிஸ்டாண்டா. இது வந்து ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் கிரீம் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். ஏன்னா மாய்ஸ்சரைசர் போட்டோம் அப்படின்னா என்னோட ஸ்கின் மாதிரியே உங்களோட ஸ்கின்னும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா மாறிடும். அப்படியா? ஆமா. நீங்க என்ன மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கீங்க? அதெல்லாம் ரகசியம், பிராண்டை வெளியே சொல்லக்கூடாதுப்பா. அந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா போட்டிருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு தான் ஆகணும். ஏன் மாய்ஸ்சரைசர் போடணும்னா, நம்ம ஸ்கின் வந்து நிறைய பேருக்கு ட்ரையா இருக்கும். ஸோ ட்ரையாக இருக்கும்போது நிறைய திட்டாக வந்து விழுகும். கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் நம்மளே பார்த்துருப்போம், ஒயிட் கலர் பேச்சஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிற இந்த மாய்ஸ்சரைசர் போட்டோம்னா நம்ம ஸ்கின் வந்து ஈரப்பதமாக வந்து வச்சுக்கிறோம். சில மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் லைஃப் லாங் இருக்கும், ஒரு 3 hours 4 hours இருக்கும். சில மாய்ஸ்சரைசர் வந்து 1 hourலேயே வந்து திருப்பி வந்து போயிடும். ஸோ இந்த இது வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 6 hours இருக்குன்னு இருக்காங்க. 6 hours. ஸோ ஆஃபீஸ் ஒரு 10 மணிக்கு போட்டாங்கன்னா ஸோ ½ hours ஒரு ஈவினிங் வரைக்கும் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஸ் பண்ணக்கப்புறம் நம்மளே வந்து ரிவ்யூ சொல்கிறோம் எவ்வளோ இருக்குன்னு. ஆக்சுவலி அடுத்ததான் வந்து ஃபேஸ் சீரம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் தான் போட்டிருக்காங்க.
இப்போ சில பேரோட ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், சில பேருக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், சில பேருக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து என் ஸ்கின்னுக்கு நம்ம ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ எனக்கு ஒரு க்ரீம் வந்து அது ரிசல்ட் கொடுக்கலாம், அது ஆனால் உனக்கு ரிசல்ட் கொடுக்காது. ஏன்னா உன் ஸ்கின் டைப் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ ஒரு க்ரீம் வாங்குறியோ இல்லை ஃபேஸ் வாஷ் வாங்குறியோ, அது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாங்கணுமே. இதில் வந்து ஆனால் ஆல் ஸ்கின் டைப்புக்குமே இந்த சீரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த சீரம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம வந்து ஸ்கின்னை வந்து டேமேஜ்லேருந்து தடுக்குன்னு இருக்காங்க. டேமேஜ்னா எல்லாமே தான். இப்போ சன்லேருந்து வர டேமேஜாக இருக்கட்டும், டஸ்ட்லேருந்து வர டேமேஜாக இருக்கட்டும், எல்லா டேமேஜில் இது போட்டோம்னா எல்லா டேமேஜில் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்ற மாதிரி இந்த ஃபேஸ் சீரம் கொடுத்துருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுன்றது தெரியல. யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால் ரிசல்ட் வந்து காட்ட முடியும். அது வந்து 3 வீக்ஸ் கண்டினியூஸாக போட்டால் தான் பெர்ஃபெக்ட் ரிசல்ட் வந்து வருன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ 3 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ரிவ்யூ வந்து நம்ம இதே வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு ஓகேவா, நம்ம க்ளோவாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், டேமேஜ் ஆகாமல் இருக்குன்றதுக்காக. ஏன்னா இது வந்து அதை விட ரொம்ப முக்கியமானது. ஏன்னு சொல்லு. ஹேர். ஏன்னா இப்ப இருக்க நிறைய பேருக்கு யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாவே இருக்கட்டும், நிறைய பேர் வந்து முடி அதிகமா கொட்டுது. ஆக்சுவலா நான் ஒரு மீம் பார்த்தேன்டா, அங்கிள் உங்களுக்கு தொப்பை தெரியுது, அது கூட கவலைப்பட மாட்டாங்க, தொப்பை தானே போயிட்டு போகுது அப்படின்ட்டு. அங்கிள் உங்களுக்கு சொட்டை தெரியுதுன்னா உட்காந்து ஓரமா அழற மாதிரியான ஒரு மீம் பார்த்தேன். ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கவலையான ஒரு விஷயம், முடி கொட்டுதுப்பா. எங்க தெரு காட்டு. அந்த அளவுக்கு இன்னும் ஆரம்பிக்கல. இப்பதான் வந்து முடிய செய்யும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கு. சோ அதனால ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து அசால்ட்டா வந்துடக்கூடாது. சோ அதனால நான் வந்து முன்கூட்டியே தொலைநோக்கு பார்வையோட வந்து முதல் சீரம் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா பசங்களை தாண்டி பெண்களுக்குமே வந்து நிறைய வந்து முடி கொட்ட ஆரம்பிக்குது. இந்த முன்னாடியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சும்மா அவங்க நாங்களாச்சும் பசங்களாச்சும் பரவாயில்ல, சீப்போ செய்யும் போது தான் வருவோம். பொண்ணுங்க சும்மா இப்படி பண்ணாலே போதும், ஒரு 10 முடி கையில வந்து கொடுத்துறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒஸ்டா போயிடும். காரணம் வந்து நம்ம சரௌண்டிங்ஸ் தான். ஆமா, நம்ம என்விரான்மென்ட். முதல் விஷயம் என்னன்னா நம்ம ஃபுட். சரியா, ஆரம்பத்துல சாப்பிட்டதுக்கும் இப்ப சாப்பிட்றதுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ். இந்த ஃபுட் டிஃபரன்ஸ் தான் வந்து ஒரு பேசிக் மெயின் ரீசன்னே சொல்லலாம். அது போக நம்ம யாருமே ஹேருக்கு ஆயில்ன்றது சுத்தமா அப்ளை பண்றதே இல்லை. ஏன்னா ஆயில் அப்ளை பண்ணா ஹேர் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அப்படி டஸ்ட் போடும், வெளியே போகும்போது டஸ்ட்லாம் வந்து ஒட்டிக்கும். போடுன்றதை தாண்டி இந்த மாதிரி ஹேர் ஃப்ளஃபியா சூப்பரா இருக்காது அப்படின்றதுனாலயே யாரும் ஆயில் அப்ளை பண்றது இல்ல. நானுமே அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ அது வந்து இன்னொரு மெயின் ரீசனே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஹேர் ஸ்டெம்முக்கு அந்த ரூட்டுக்கு வந்து ஆயில் கண்டிப்பா வேணும். வீக்லி 2 ஆவது ஆயில் மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணணும்ன்றது ஒரு எழுதப்படாத ரூல்னே சொல்லலாம். ஆனா நம்மள நிறைய பேர் அதை பண்றதே இல்லை. ஹேரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் யூஸை விட இன்டர்னல் யூஸ், நம்ம எந்த நெல்லிக்காய் ஜூஸாக இருக்கட்டும், இன்டேக் ஆஃப் ஏபிசி ஜூஸாக இருக்கட்டும், பீட்ரூட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபுட்டை இன்டேக் பண்ணாதான் அது வேறு மூலியமாக போய் நம்ம ஹேர் வந்து க்ரோத் ஆகுன்ற நிறைய டாக்டர் சஜஷன் பண்றாங்க. ஆமா, டெய்லியுமே ஒரு நெல்லிக்காய், அந்த மழை நெல்லிக்காய் இவ்வளவு பெருசு இருக்கும்ல, அந்த நெல்லிக்காய் கூட ஒரு 4 கொத்து இல்ல 5 கொத்து கருவேப்பிலை போட்டு டெய்லியுமே ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். நியூ ஹேர் க்ரோத்துமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை ஹேர் க்ரோத்தை வந்து ஆக்டிவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஆல் ஹேர் டைப்ஸும் தான். இப்போ நம்ம ஸ்கின்னுக்கு பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஹேருக்குமே ஒவ்வொரு டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹேர் டைப் எந்த டைப் இருந்தாலுமே இந்த சீரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திரு, வாட் யுவர் ஒப்பீனியன்? ஆக்சுவலா இது எதுல நான் வாங்கினேன்னா, என்ன போட்டிருக்காங்கன்னா ஹேர் க்ரோத் ஆக்டிவ்ஸ் 80%. 18 இப்ப எங்கிட்ட ஒரு 10 முடி இருந்துச்சுன்னா இந்த தேய்க்கும் போது 15 முடியா மாறும். அந்த மாதிரி இவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து வாங்கியிருக்கேன். இது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்குன்னு தெரியல. ஏன்னா இதையும் வந்து 4 வீக்ஸ் கண்டினியூஸா யூஸ் பண்ணாதான் ஃபுல் எஃபெக்ட் இருக்குன்றாங்க. இது 4 வீக்ஸ் வருமானு வரும். நம்ம யூஸ் பண்றத ஏன் பண்ணா தான் எனக்கு என்ன 10 அடி நீளம் கூந்தலா இருக்கு, அதனால யூஸ் பண்ணா எனக்கு வந்து 1 மந்த் தாராளமா வரும். யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அடர்த்தி வருதா இல்லையான்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஹேம்பர் வந்து மொத்தமா வந்து நீ 1128 138. அது எப்படின்னா கூகுள் பே நம்ம நிறைய யூஸ் பண்றோம். அந்த கூகுள் பேல ஸ்கிராட்ச் கார்டு வந்துச்சு. ஸோ ஸ்கிராட்ச் கார்டை வந்து தேய்க்கும் போது கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ 800க்கு மேல வாங்கினா உங்களுக்கு வந்து 200 rupees கேஷ் பேக்குன்னு. ஸோ அதனால அந்த ஸ்கிராட்ச் கார்டை யூஸ் பண்ணி மினிமலிஸ்ட் வெப்சைட்ல போய் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். சூப்பர்டா. மொத்தமா 1750 ஒர்த்துள்ள இந்த ப்ராடக்ட்டை இவன் வந்து ஸ்கிராட்ச் கார்டை பயன்படுத்தி 138க்கு வாங்கியிருக்கான். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கிராட்ச் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த ஹேம்பரை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை, ஏன்னா நண்பர் இன்னிலேருந்து கண்டினியூஸாக ஒரு 3 வீக்ஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போகிறான். யூஸ் பண்ணிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்மளோட சேனல்ல அடுத்த வீடியோவா வரப்போகுது. இன்னைக்கு வந்து Day 1. ஓகே, இது
இன்னும் யூஸ் பண்ணாததுக்கு முன்னாடி இவனோட ஃபேஸ் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு இதை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவனோட ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையுமே நாங்க காட்ட போறோம். ஸோ இதே மாதிரியான நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ரிவ்யூ பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ ஸ்கின் மேலே அக்கறை இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாங்கள் ரெகுலராக இதே மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுவுமே கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரி ஹெல்த் பத்தி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குருவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.